ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சுரேஷ் கிச்சன் vlogs. நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் கம்மியான அளவில் கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே கம்மி குவான்டிட்டியில் செஞ்சுருக்கோம். என்னென்னு பார்க்குறீங்களா? பேசன் கீ லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும், வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம லட்டு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம செய்ய போகிறது 150 கிராம் நெய் வச்சு 150 கிராம் கடலை மாவு வச்சு இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக 150 கிராம் நெய் எடுத்திருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த நெய்யை சேர்த்துக்கலாங்க. முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் மிதமான சூடேறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இந்த நெய்யை நல்லா மிதமான சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கணும். இதுக்காக 150 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா ஜலிச்சு வச்சுருக்கோம். அப்படியே சேர்க்குறப்போ அது கட்டிகள் இருக்கும், அதனால் ஜலிச்சு சேர்க்குறப்போ கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே ஒரு குடிப்பி போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. உங்கள்கிட்ட குடிப்பி இருந்தால் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா தோசைக்காய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா கம்மி குவான்டிட்டி இல்லையா இதெல்லாம். ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்வீட்டோட ஈல்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 1/2 kgலேருந்து 600 கிராம் வரைக்கும் வருங்க, அவ்வளோதாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு தாங்க கரெக்டான ஸ்வீட் இது. வரமகாலட்சுமி பண்டிகையும் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே இன்னும் எத்தனை வீடியோ போட முடியுமோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கடலை மாவு இந்த நெய்யில் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகணும், அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க போகிறோம். ஒரு 5 to 6 minutes டைம் எடுக்குங்க. ஸோ இதுக்கு ஒரு பதம் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம தண்ணி தெளித்து பார்க்குறப்ப நல்லா சிறுன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ நம்ம ஆயிலில் தண்ணி தெளித்து எந்த சவுண்டு வரும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுனால தாங்க இந்த கம்மி குவான்டிட்டியில் ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ டைம் வந்து சேம் டைம் தாங்க எடுக்கும், அதனால தாங்க கம்மி குவான்டிட்டி செய்ய போகிறதில்ல நம்ம. ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக எல்லா ஸ்வீட்டுமே கம்மி குவான்டிட்டியில் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டே வாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் கண்டிப்பாக கொடுப்போம் உங்களுக்காக. இப்போ இந்த நெய்யில் கடலை மாவை போட்டு வறுக்கிறப்போ அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. உங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் இருந்தாவே போதும், இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தாங்க சின்ன சின்ன ரெசிபியாக உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியாகி வந்துருச்சு. நல்லா கொதி அடங்கி வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி தெளித்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் தண்ணி தெளிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக கொதி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்தால் போதுங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா கடாய் சூடு இருக்கும், அதனால் அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதில் இருந்துச்சுன்னா இது ஆறாது, அதனால் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதுக்கு முன்னே இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குங்க. உங்களுக்கு கலர் வேணால் கூட போட்டுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸு. பட் மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் கலர் இருந்தாவே போதும். இப்போ இது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா இது நல்லா சில்லுன்னு ஆறி வரணும், அதனால தாங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இது இப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டாவே நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் பவுடர் சேர்க்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம், ஆறி வரட்டும். இதில் சேர்க்கறதுக்காக 300 கிராம் சுகர் எடுத்துருக்கோம். இந்த சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு வந்து பூரா சுகர் தான் சேர்த்துக்கணும். ஸோ வீட்டில் உங்களுக்கு பூரா சுகர் கிடைக்காது இல்லையா, அதனால் நம்ம நார்மல் சுகரை எடுத்து பவுடர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பூரா சுகர் இருக்குனாக்கா சேம் அதே அளவுக்கு 300 கிராம் பூரா சுகரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம இல்லாததுனால நம்ம சுகரை வந்து பவுடர் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு தறியாக அரைச்சி எடுக்க போகிறோம். அது எந்த மாதிரி அரைக்கிறோன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைக்கணும். கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தறியாக இருக்கணும், ஃபுல் பவுடர் ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இதில் ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கடாயில். இதில் வந்து ஒரு 15 கிராம் கேஷ்யூ 15 கிராம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இது ரெண்டும் லேசாக பொரிஞ்சு வர்ற சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதுங்க, ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட்டாக கலர் மாறினாவே போதும். அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் அந்த பபுள் மாதிரி உப்பி வருது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்தால் போதும், எடுத்துடலாங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு. நம்ம தொட்டு பார்க்குறப்போ நல்லா சூடு எதுவுமே இல்லை. இந்த சமயத்தில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற 300 கிராம் சுகர் பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க. முழுசாக சேர்க்க வேண்டாம், பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஏலக்காவை அரைச்சி வச்சுருக்கோம். 5 ஏலக்காவை எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம்.
இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அந்த நெய்யோட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நெய்யும் நல்லா ஆறி வந்திருக்கும். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. சூடாக எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது சுகர் பவுட்ரு. ஸோ சூடாக சேர்த்தோம்னா அது மெல்ட் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு லட்டு பிடிக்க முடியாது. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். இப்போ மீதி இருக்கிற சுகர் பவுடரும் முழுசாக சேர்த்துக்கிட்டோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் கொடுத்துடலாம் இதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் செட் ஆகணும், அதனால தாங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம லட்டு பிடிக்க போயிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் 1/2 hour விட்டுருந்தோம். பார்க்குறப்பே தெரியும், நம்ம தொட்டு பார்க்குறோம் பாருங்கள், நல்லா டைட்டாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம லட்டு பிடிக்கலாம் வாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை பிடிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிங்க. இந்த மாதிரி கம்மியான அளவில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சைஸு அந்த சைஸை பிடிங்க, கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு. எதுக்கு மேலே பெருசாக பிடிச்சிலையும் மீத்திடுவாங்க. ஸோ முழுசாக இது நெய் கடலை மாவில் செஞ்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த சைஸு பிடிச்சாவே கரெக்டாக இருக்குங்க. ஸோ நல்லா ஃபினிஷிங் வர்ற மாதிரி லட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டாவே போதும். நம்ம 2 மெத்தடில் செய்ய போகிறோம் அந்த லட்டை. ஒன்று வந்து சுகர் பவுடரில் கோட்டிங் கொடுத்து ஒரு பேசன் லட்டு ரெடி பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து ப்ளைனாக வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். இது முழுசாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சுகர் பவுடர் இருக்குது கொஞ்சமாக, நம்ம முன்னாடியே அரைச்சோம் இல்லையா, அந்த சுகர் பவுடரில் இதில் ஒரு 4-5 பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா அப்படியே நம்ம அந்த பிளேட்டை ரொட்டேட் பண்ணோம்னாவே போதும், நல்லா கோட்டிங் ஆகிடும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே கொடுக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்றது அதையும் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி லட்டாக செஞ்சு முடிச்சுட்டு 2 மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுகர் பவுடர் கோட்டிங் கொடுத்த லட்டு இது. பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா, சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ப்ளைனாக வச்சுருக்கிறது, அது மேலே கொஞ்சமாக நம்ம பாதாம் சீவி அப்படியே வச்சுருக்கோம், கொஞ்சம் லுக் வரணுன்றதுக்காக. அருமையான ஒரு பேசன்கி லட்டு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.